ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஹெவன்லி டிமானிக் கல்ட்டோடைய தலைவர் கீழே 12 கவுன்சில் எல்டர்ஸ் வருவாங்க. உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடிய 6 மெயின் கல்ட்டு, அதில் 6 பேர் 6 எல்டர் வந்து கவர் பண்ணிடுவாங்க. மிச்சம் 6 பேருக்கான பொசிஷன் எப்படி கிடைக்கும்னா, அவங்களோட திறமை அவங்க ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும். அதில் ஒருத்தவர் தான் இந்த 9th கவுன்சில் எல்டர் மூன்யோன். இவருடைய கிளான் டார்க் டிராகன் பாம் கிளான். கிரேட் டிமானிக் வாரில் இவர் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இந்த பொசிஷன் இவர் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வெறும் பவர்ஃபுல்லான மார்ஷல் ஆர்ட் இருக்குன்னு நினைக்காதீங்க. இவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அதனால தான் இவர் கிளானை பெருசாக வளர்த்து விட்டுருக்காரு. எந்த அளவுக்கு பெருசுனா, இப்போ இருக்க அந்த 6 ஃபவுண்டேஷன் கிளானை எதிர்க்கிற அளவுக்கு இவர்கிட்ட பவர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இவருடைய பேரனோ பேத்தியோ இந்த அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள எப்படியாவது நம்ம கீழே சபார்டினேட்டாக மாற்றணும்னு எல்லா விதமான வாரிசுங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மூணு கை முன்னாடி வர அந்த இடத்துல என்னாச்சு, இவன் கை கால நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கான். ஆமாம், இவன்ட்டு எதாவது பிரச்சனை இருக்கோ? நீங்கள் கிட்டத்தட்ட 6 எல்லோ டேக் வச்சுருக்கீங்க தானே? ஆமாம், அதில் ஒன்று என்னோடது அப்படின்னு சின்ன பொண்ணை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். 6 மெயின் கிளானுமே என்னை எப்படியாவது அவங்க சபார்டினேட்டாக மாற்றணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பொலைட்டாக ரெஃப்யூஸ் பண்ணிட்டேன், இல்லைங்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூச்சான் கிட்டத்தட்ட 3வது டைம் என்கிட்ட கேட்டான், தம்பி கடைசி தடவை கேட்குறேன், என் சபார்டினேட்டாக வந்துன்ற மாதிரி. இல்லை சார், நான் நியூட்ரலாக இருக்கதான் விரும்புகிறேன், என் டிமானிக் அகாடமியில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிற அதே டைமில் எதிர்பாராத நேரத்தில் வேகமாக அட்டாக் பண்ணிட்டான் யூச்சான். அது 3 கையோட ரியாக்டே பண்ண முடியல, அந்தளவுக்கு வேகமாக பண்ணிட்டான். அதனால் கடைசியில் தோற்று தான் போனான் நம்ம 3 கையும். அவனோட லெஃப்ட் காலையும் ரைட்டு கையும் உடச்சிட்டான். அவன் கிட்ட எல்லோ டேக்கையும் பிடிக்கிட்டு போயிட்டான் அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, மிரட்டினான், இந்த 3rd டெஸ்ட் நீ பாஸ் பண்ணணும்னா இப்போ என் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுன்னு மிரட்டினா. என்ன இவ்வளோ மோசமாக இருக்கான், டேலண்டட் பீப்புள் அவன் குரூப்புக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக இவ்வளோ மோசமாக இறங்குவானா அப்படின்னு பேக்கி பேசுகிறான் அந்த இடத்துல. நான் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் அவன். ஹீரோக்கு ஓஹோ, அதுக்கு நான் என்ன பண்ணோம், உன்னோட ஸ்கில்லுக்கு பேஸ் பண்ணி யாராவது சேர்த்துருப்பாங்களே உன் குரூப்பில். ஆமாம், ஒருத்தவங்க கிட்ட ஜாயின் பண்ணேன், ஆனால் அவங்க 2 மணி நேரம் அடுத்த 2 மணி நேரத்தில் நீ வேணாமான்னு துரத்தி விட்டாங்க. யூச்சான் தான் நடுவில் பூந்து வேலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்ன அவன் இவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருக்கான், என் தலைவர் அவன் கையை வெட்டினதில் தப்பே இல்லை அப்படின்னு ஹியோபாங் பேசுகிறான். இன்னொருத்தனும் ஆமாம் 3வது டெஸ்ட் நடக்குதோ இல்லையோ, என் ரிவெஞ்ச் எடுக்கணும் சரியானதுக்கப்புறம் நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் தான் கையை வெட்டிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதில் நான் சந்தோஷப்படுறதால சோகப்பட்டதால எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் தான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். என்னங்க பொண்ணு மாதிரி டைலாக் பேசுகிறான். ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. என்னது, எனக்கு புரியுது இப்போ நீ சரியான சுச்சுவேஷன் இல்லைன்ட்டு, அதுக்காக நீ எப்படி இந்த மாதிரி கன்க்ளூஷன் போகலாம், மற்றவங்கள மாற்றி மாற்றி பேசிக்கிறேன். மச்சான் என்னடா கேம் மாதிரி பண்ணிகிட்ருக்கான், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்கிறான், முட்டி போடுறான் அந்த இடத்துல. நான் டிப்ரெஷனாக இருந்தேன்னா அதனால இந்த மாதிரி பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க. எப்படியாவது இந்த கை உடஞ்சதுனாலும் சரி, இந்த கால் உடஞ்சதுனாலும் சரி, உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கோங்க. நீ எதுக்காக என்ன ஜேர்னியில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றியா, இல்லை சும்மா ஒரு குரூப் மெம்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்றியா? மூன்கையும் யோசிச்சு பார்க்குறேன் அந்த இடத்துல. மூன்கையும் அகாடமிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி நியூட்ரலாக இருக்கணும் எப்பயுமே. யாராவது ஒருத்தர் கீழே நீ தலைவராக இருக்கணும்னு ஆசைப்பட்டனா அவங்க நல்லா அப்சர்வ் பண்ணு, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடு அப்படின்ற மாதிரி அவங்க தாத்தா சொல்லி அமைச்சிருக்காரு போல இருக்குது. நான் பேசாமல் ஃபஸ்ட்டு உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு பண்ணுறேன் உங்களுக்கு கீழே வரட்டுமா இல்லையான்ட்டு. ரொம்ப நேரம் எடுக்காது, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 3 கை பேசுகிறான். ஓ அப்படியா, அந்த மாதிரி பேசினேன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது, உன்னை சேர்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இல்லை அது வந்து வேறையோடு பேசிகிட்டு இருக்கான். தலைவரே நீங்கள் அப்போல்லாம் பேசக்கூடாது தலைவரே, உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் தலைவரே, ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் இருக்கான், புரிஞ்சுக்கோங்க தலைவரே அப்படின்ற மாதிரி சபார்டினேட் பேசுகிறான். தலைவரே 3 கையும் மாதிரி ஒரு டேலண்டடான ஆள் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அவனை சேர்த்துக்கோங்க தலைவரே, நிறைய வைஸ் லார்ட் கேண்டிடேட் அவனை சேர்த்துக்கணும் ஆசைப்பட்டு இருக்காங்க தலைவரே அப்படின்ற மாதிரி பேசுகிறான் அந்த இடத்துல. நம்ம வாங்க சொல்கிறான், தலைவரே இவன் ஒரு ஆளை மட்டும் நம்ம சேர்த்தோன்னா இவன் ஒரு குரூப் லீடர் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான், தனியாக ஒரு குரூப்பே கிரியேட் பண்ணுற அளவுக்கு இவன் உனக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருப்பான் தலைவரே, இவனை எடுத்துக்கோங்க அப்படின்னு வாங்கும் பேசுகிறான் அந்த இடத்துல. ஜஸ்ட் பிகாஸ் இவனோட சுச்சுவேஷனுக்காக நான் அக்செப்ட் பண்ணேன்னா இதுக்கு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது, நானே ஒரு ரூலை போடுவேனா, நானே மீறுவேனா, அவன் டேலண்டடாக இருக்கிறதுனால, அதெல்லாம் என்னால் முடியாது. யங் மாஸ்டர் பேசாமல் 4 நாள் தரீங்களா, முடியாது. 2 நாள் முடியாது, இல்லை 1 நாள் தரீங்களா, அட வாயை மூடுறா. ஆமாம், ஏன் என் குரூப்பில் நீ ஜாயின் பண்ண அவ்வளோ ஆர்வமாக இருக்க? அது வந்து நானோ ஃபேஷியல் மோட் அனலைசிஸ் ஆன் பண்ணுறா, அவன் ஃபேஸை ஸ்கேன் பண்ண. ஓகே மாஸ்டர், ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறேன் நம்ம நேனோ, அது வந்து நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்ற 3 கை பேசுகிறான். நம்ம நேனோ எரர் காமிக்குது நேனோ அந்த இடத்துல. மாஸ்டர் என்னோட அவன் ஃபேஸில் என்ன நினைக்கிறான்னு அனலைஸ் பண்ண முடியல மாஸ்டர். என்ன நேனோவாலே அனலைஸ் பண்ண முடியல? ஹீரோக்கு ஆச்சரியம். ஆமாம் மாஸ்டர், அவங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னை வச்சு ஃபேஸை மறைச்சிருக்காங்க, ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்க மாஸ்டர். ஆமாம், அவன் காதையும் கழுத்தையும் நல்லா நோட்டீஸ் பண்ணும்போது ஓ மை காட், இது ஒரு ஹியூமன் ஸ்கின் மாஸ்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ புரிஞ்சுக்கிற அந்த இடத்துல. ஆமாம், இவன் ஃபேஸை மறைக்கிறான். மாஸ்டர் அந்த டார்கெட்டுடைய மூஞ்சை தவிர்த்து அவன் உடம்பு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறான் மாஸ்டர். இந்த டார்கெட் வந்து 15 17 வயசு உள்ள ஒரு ஆள், அது மட்டும் இல்லாமல் இவங்க ஜெண்டர் ஒரு ஃபீமேல் மாஸ்டர். பொண்ணா பார்க்க பையன் மாதிரி தானே வேஷம் போட்டிருந்தான், எதுக்காக இவன் ஐடென்டிட்டியை மறைக்கணும்?
ஹீரோ நினச்சி பார்க்குறான், என்னடா என் கழுத்தையும் காதையுமே பார்க்குறான், கண்டுபிடிச்சிட்டானோ, லெஃப்ட் கார்டியனே கண்டுபிடிக்கல, நான் மாஸ்க் மாட்டியிருக்காது, இவன் எப்படி கண்டுபிடிப்பான், நீ ஒரு பொண்ணா, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு ஆச்சரியம் நம்ம மூணு கையுக்கு. இல்லை மாஸ்டர் நான் என்னமோ சொல்ல வந்தேன், உங்கள் கீழே வரதுல நான் பெருமைப்படுறேன் மாஸ்டர், நான் உங்களுக்கு கீழே ஒரு சபார்டினேட்டாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் மூணு கை அந்த பதட்டத்தில். என்னை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, என் வாழ்க்கையே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி. என்னாச்சு, ஏன் சடனாக அப்படி வியர்டாக பண்ணுறான், நம்ம வாங்கும் மற்றவங்களுக்கும் டவுட் வருது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியுது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசலாம் அப்படின்னு மைண்ட் டிரான்ஸ்மிஷனில் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட. சரி மூணு கையும் இந்த குரூப்புக்கு நான் வரவேற்கிறேன், ஜா ஊ மின் இன்ட்ரடியூஷன் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துல. என் பேர் வாங், ஹியோபாங், பேகி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் குரூப்பில். எல்லாரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குரூப்போடைய சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சு, நான் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 26 புது பீப்புள் என்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க. சேர்த்து மொத்தமாக என்கிட்ட 53 பேர் இருக்காங்க. என்கிட்ட இருக்கிற எல்லோ டேக்கை வச்சு ஒரு 5 குரூப்பாக பிரிக்கணும். பல தலைவர்களை சூஸ் பண்ணணும், அவங்களோட லாயல்ட்டி திறமைகளை வச்சு. ஃபஸ்ட்டு குரூப்போட லீடர் வாங்க, 2வது குரூப்போட லீடர் நம்ம பேகி, 3வது குரூப்போட லீடர் நம்ம ஆக்ஸ் கிளானை சேர்ந்த ஹோ சாங் ஹவா, ஃபீமேல் கேண்டிடேட் மொத்தமாக அவகிட்ட தான் வருவாங்க. 4வது ஜா உமின், 5வது நம்ம கல் யோன். அந்த மாதிரி நம்ம யூத். அதே மாதிரி நம்ம சியோ யோன் கீழே ஒரு பெரிய குரூப்பே ஃபார்ம் ஆச்சு இந்த டிமானிக் அகாடமியில். 8 மணி அளவில் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி பின்னாடி தனியாக நம்ம ஹீரோவும் 3 கையும் மீட் பண்ணுறாங்க. ஓஹோ, அப்போ இது ஒன்று தம்பியோட ஃபேஸாக இது? ஆமாம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா ஒரு மிஷனுக்கு போயிருந்தார், ஈவில் ஃபோர்ஸெல்லாம் தாக்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்ட எங்கள் அம்மா அந்த அதிர்ச்சியில் செத்ததுனால என் தம்பிக்கு ஒரு டிசபிலிட்டியோடு பிறந்துட்டான். எங்கள் தாத்தாக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு தான், இந்த உலகத்துக்கிட்டே இந்த விஷயத்தை மறைச்சிட்டாரு. எனக்கு புரியுது உனக்கு டேலண்ட் இருக்குன்ட்டு, ஆனால் அந்த வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். இந்த 6 மெயின் கிளானுமே இந்த எங்கள் டார்க் பாம் கிளானை அவங்க கீழே ஒரு சபார்டினேட்டாக வர வைக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் அடிக்கடி அவங்க ஒரு மேட்ச் மேக்கர், அதாவது அவனை பொண்ணு பார்க்குற மாதிரி சென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க 2 கிளானுக்கும் ஒரு பாண்ட் வந்துடும், 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னா இவங்களே சபார்டினேட் மாதிரி வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது மற்ற 6 கிளான்களும். ஸோ அதனால தான் இந்த சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் டிமானிக் அகாடமிக்குள்ளே என்ட்ராயிருக்கேன். இப்போ புரியுது எனக்கு. நான் ட்ரெடிஷ்னாக கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டார்க் பிளாம் கிளானை வந்து ஆட்சி செய்கிறதுன்றது ஆணாக தான் இருக்கும் வழக்கம் போல், பெண்ணுக்கு இந்த இடத்துல இடம் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷனில் இருக்கா, இதெல்லாம் தப்பிக்கிறதுக்காக தான் அகாடமிக்குள்ளே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளானை யாருமே இன்ஹெரிட் பண்ணுறதுக்கு இல்லை, ஏன்னா இந்த பொண்ணு தான் இப்போது ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்திருக்கால இந்த இடத்துல. இவ்வளோ மட்டும் யாருக்குள்ளேயோ சபார்டினேட் ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டார்க் பாம் கிளானோட மார்ஷல் ஆர்ட்டையும் அவங்களே எடுத்துக்கலாம். ஸோ இந்த 6 கிளான்களுக்குள்ளே சண்டை பெரிய அளவில் வர வாய்ப்பு இருக்குது. அவள் சொல்கிறா மூணு கையும். அதனால தான் இந்த டிமானிக் அகாடமிக்குள்ளே நான் ஒரு ஆணாக வந்தேன். நான் இந்த இடத்துல மட்டும் ஒரு நல்ல ரிசல்ட் கொண்டு வந்தேன்னா அந்த 6 கிளான்களும் என்கிட்ட வச்சுக்க முடியாதுல்ல. எப்படியும் ஜென்டர் யாருக்கும் தெரிய போகிறதில்ல, ஏன் உன் பிரதர் நேம் யூஸ் பண்ணால் ஓன் நேம் யூஸ் பண்ணுற. ஈவன் என்னுடைய பிரச்சனை வந்து வெளியே தெரிஞ்சால் கூட இது என் கிளானுக்கும் என்னோடய தம்பிக்கும் இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால தான் அந்த பழியை நானே ஏற்றுக்கிறேன். ஸோ இவளுக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கா, இவ்வளோ பேரண்ட்ஸ் எல்லாம் தான் வளர்ந்துருக்கா போல இருக்குது. நீ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் ஹியூமன் மாஸ்க் போட்டிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ப்ராமிஸ் பண்ணுங்கள் வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்ட்டு. சரி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். இன்னும் வாய்ஸையும் மாற்றி பேசியிருக்கியா என்ன அப்படின்னு வாய்ஸில் பொண்ணு மாதிரி பேசி காமிக்கிறா. பின்ன நான் வாய்ஸ் மாற்றி பேசுகிறான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. ஹீரோக்கு ஆச்சரியமாக பார்க்குறேன் அந்த இடத்துல, இப்போ தான்டா இவன் பொண்ணு மாதிரியே பேசுகிறா அப்படின்ட்டு. ஆனால் என் நேச்சுரலாக வாய்ஸ் பேச தான் எனக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஆஹா, டைம் ஆகிடுச்சு போல இருக்கே, மறந்தே போயிட்டேன். இப்போ என் மாஸ்க்குக்கு நான் க்ளூ தடவ வேண்டிய டைம் ஆகிடுச்சு. என் மாஸ்கில் மட்டும் நான் இந்த க்ளூவை தடவலை, எப்போ வேணால் மாஸ்க் கழுண்டு விழுந்துடும் தெரியுமா. மாஸ்க் வர வெளியே வர மாட்டேங்குது. ஹீரோ அதை அதிர்ச்சியாக ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். ஃபஸ்ட் டைம் பார்க்குறால மாஸ்க் போட்டுருக்கிறது, கழட்டுறது எல்லாமே. மாஸ்க்கு கழட்டுறா பாருங்க, அவள் தலையில் இருக்கிற ஹெட்பேண்ட் கழுது, இவ்வளோ பெரிய முடியை மறைச்சி வச்சிருக்கா. ஆஹா, ஹெட்பேண்ட் விழுந்துருச்சு போல இருக்கே. ஒரு கையில் மாஸ்க்கை வச்சுட்டு ஒரு கையில் க்ளூ வச்சு தடவுறது ரொம்ப கஷ்டம். அப்படியே அவன் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்க்குறான். ஹீரோ வெக்கத்தை துளிர்றான், நம்பாள் வெக்கப்படுறாங்க, விழுந்துட்டான்னு நினைக்கிற ஆள். நல்ல வேலை யங் மாஸ்டர் இங்கே இருக்கீங்கன்னா ஒரு அழகான பொண்ணு ஃபேஸ் இந்த இடத்துல தெரியுதுங்க. இப்போ இந்த அழகான பொண்ணு நம்ம ஹீரோ லவ் பண்ணுவானா, இல்லை இந்த மாதிரி லவ் கண்டென்ட்லாம் இந்த கதையில் வரப்போதா எல்லாமே நம்ம அடுத்த சாப்டரில் பார்ப்போம். வீடியோ வெயிட் பண்ணி பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.